அந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, இவங்களோட உண்மையான முகம் இன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கோவம் கூட இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு. இப்போ கஞ்சாவை ஒரு அரசாங்கம் நினைத்தால் கட்டுப்படுத்திடலாம். ஆனா தானே விற்கக்கூடிய இந்த மதுவை எப்படி கட்டுப்படுத்த? எங்கேயோ இருந்து வாங்குற பேப்பருக்கு நீங்க டாக்ஸ் போடுங்க, எங்கேயோ இருந்து நாங்க வாங்குற குண்டு ஊசிக்கு டாக்ஸ் போடுங்க. நீங்க வருவாயை பெருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 13 கிரேன் 15 கிரேன் இருந்தா போதும், வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் கண்ண முடித்து வரக்கூடிய துறைமுகம். இதை உங்களால பண்ண முடியல. சென்னையில அவர் வீட்டுல இருக்குங்கிறீங்க, தேனியில அவர் வச்சிருக்காருங்க, அவரை வச்சிருக்காரு சொல்லக்கூடிய அரசாங்கம் என் ஊர்ல கஞ்சா வைக்கணும்னு சொன்னா எப்படி உங்களுக்கு பாவம்? கலெக்டர் எப்படிங்க 400 பஞ்சாயத்துக்கு எப்படிங்க பாப்பாரு? ஒரு எஸ்சி எப்படி 400 பஞ்சாயத்து பாப்பாரு? ஒரு போலீஸுக்கு 3 பேர் நாங்க ஒரு தலைவர் கோவன் அதிமுக அமைச்சரவை பிரிவில் ஜெயலலிதா அவர் முதல்வர் இருந்த போது அவர் சிறையில் அடைஞ்சிருந்தாங்க. சிறையிலிருந்து வெளியே திருச்சிக்கு வந்த போது அவர் பக்கத்தில் உட்காந்து நான் பேட்டி கொடுத்தேன். அவர் பேட்டி கொடுக்கும் நான் அந்த பக்கத்தில் உட்காந்து இன்னைக்கு அவரெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு பேச முடியல. என்ன காரணம்? எப்படி கோவன்லாம் இன்னைக்கு அமைதி ஆகுறாரு? பயம், பயம், அடக்குமுறை இல்ல. அன்றைக்கு ஒரு சர்வாதிகார தலைவை அப்படிங்கிற சொல்ல ஜெயலலிதா அவர்களே எதிர்த்து ஒரு பாடல் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒருத்தராக இன்றைக்கு இந்த அரசை பார்த்து பயப்படுறாரா? சார் நீங்களே சொல்றீங்க, சொல்லுவீங்க ஏங்க திமுக ஆட்சிங்க, பதிவெல்லாம் போடாதீங்க, திமுக ஆட்சிங்க வேணாம், அதிமுக மாதிரிலாம் கிடையாது, காலை காலி பண்ணிடுவாங்க வேணாம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. என்ன அப்படி வெடிச்ச மக்கள் மனநிலையே எனக்கே சொல்றாங்களே. திமுக என்னமோ சார் எந்த இடத்துல உங்களை பயப்படுத்துறாங்க? இப்ப நீங்க சொன்னீங்க கோவன் ஆள் இல்ல, நிறைய போராளிகள் காணா அப்படின்னு சொல்றீங்க. இவங்களெல்லாம் தடுக்கிறதுல எந்த இடத்துல அவங்க செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக போராளியை ஒடுக்கிறது பயம்தான் முதல் பயம், இன்னொன்னு பணம். எப்படி பயம் எப்படி கட்டுறான்னு சொல்றீங்க? ஆளை காலி கட்டுவாங்க. பேசுறப்ப ஒரு ஆதாரமா சொல்லணும். நீங்க பயம் வாயில ஒரு போராளி கொன்றுவேன்னு சொன்னா அது மறுத்தா ஒரு பயந்தா ஒரு போராளி இல்லைல்ல. நீ என்னை கொன்னாலும் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்றவங்க தானே போராளி. மக்கள் அதாவது என்னன்னா அந்த இயற்கையாவே அது ரத்தத்துல ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு. திமுக ஆட்சினாவே அடக்குமுறை அதிகமா இருக்கும், அவங்க கிட்ட வேணாங்க, அவங்ககிட்ட பிரச்சனை போகாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இல்லைன்னா ஏசர் வரமாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும் வராதுக்கான காரணத்தின் நம்ம தான் தேடணும். நிறைய இல்லை, அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இதுவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த போராளிகளும் அவ்வளவு பேர் குரல் கொடுப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர்கள் பின்னாடி இருந்தது திமுக. அந்த போராளிகள் பேசும்போது நீங்க சரியா தான் பேசுறீங்க, உங்களுக்கான பாதுகாப்பை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிமுக அந்த போராளிகளை வழிநடத்த தவறிவிட்டதா? நான் உங்கள் பின்னாடி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கலையா இவர்களுக்கு? இல்ல, அதுக்கு முன்னாடி கர்நாடக மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சி நடந்தது 2006-11. அன்னைக்கு இதே மாதிரி நிறைய குறைபாடு இருந்துச்சு. அன்னைக்கு அதிமுக பேக்கப்லாம் எதுவும் பண்ணல. திமுக உடைய அந்த அடக்குமுறை இருக்கு இல்லையா, கீழே இருந்து வந்த ரத்தத்துல ஊர்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். கீழே இருந்து ரத்தத்துல ஊர்னது, அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற சிந்தனை மக்கள் மனசு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சார் வேணாம் இவங்ககிட்ட போய் எதுவும் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கணக்குப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓ, நம்மளாம் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, இவங்களோட உண்மையான முகம் இன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கோவன் கூட இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் என்ன சொல்றாங்க, ஆஹா இது கவர்மெண்ட் சரியில்லை, இது மோசமா இருக்குது, இது நியாயப்படுத்துறாங்க, இப்படியே போனா படைக்கிடுவாங்க போல இருக்குது. 2021 இதே மாதிரி தொடர்பாக நான் புகார் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு நடவடிக்கை எடுப்பதே இல்லை. இன்று நடவடிக்கை எடுப்பதே கிடையாது. முனைப்போடு செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய எண்ணம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது. இப்ப கஞ்சா கூட ஒரு பிரைவேட்டா ஒருத்தர் தெரியாம திருட்டுத்தனமா விற்கிறாங்க, அவங்கள ஒரு காவல்துறையார ஒடுக்க முடியும். இல்ல, நீங்க திசை திருப்புறீங்க. இல்ல, மது நீண்ட நிலமெல்லாம் கிடையாது. எது மது எளிதில் கிடைக்கக்கூடியது அப்படின்னு ஆகினது 2003-4 அந்த சட்டத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால மது எளிதில் கிடைக்காது. முன்னாடியே கள்ளுக்கடையில இருந்து அரசாங்கம் நடத்திட்டு அது இருக்கட்டும், அதுல இருந்து நடத்திட்டு வந்தா இன்றைக்கு அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு கஞ்சாவில் நிக்குது. தொடர்ச்சி கஞ்சாவில் நிக்கல. நான் மது விற்பனை வந்ததை சொல்றேன். மதுவை ஒரு அரசாங்கம் விற்பனை செய்யுது. கஞ்சா தனிநபர் எங்கேயோ ஒருத்தன் அங்கே எங்க ஒருத்தன் விற்கிறான்.
இப்போ அதை நீங்க கட்டுப்படுத்திடலாம். எதுவும் கஞ்சாவை ஒரு அரசாங்கம் நினைத்தால் கட்டுப்படுத்திடலாம். ஆனா தானே விற்கக்கூடிய இந்த மதுவை எப்படி கட்டுப்படுத்தும் அரசாங்கம்? இல்ல இப்போ ஏன்னா உலக அளவுல சொல்றது மது ஒழிப்பு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பீகாரா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும். இப்போ குஜராத்லாம் காந்தி பிறந்த மண், அதனால அங்க மது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அங்கேயும் கள்ளத்தனமாக விற்பனை நடந்துட்டு தான் இருக்கு. பீகாரா இருக்கட்டும், இப்படி சில மாநிலங்கள்ல உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளாமே தவிர ஒட்டுமொத்தமாக மது ஒழிப்பு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இல்ல சார் குற்றச்சாட்டை எல்லாரும் வைக்கிறாங்க. இந்த 2000 இதை எப்படி பாக்குறீங்க? 2003-4 அரசே மது விற்கும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா சொல்லும் போது அவங்க சொன்ன 4 விஷயங்களும் 3வது முக்கியமான விஷயம். ஒன்று வந்து கள்ளச்சாராயம் பெருகிவிடும். அண்டை மாநிலங்கள்ல மது இருக்கிறதுனால பண்ண முடியாது. நீங்க இன்னைக்கு டேட்டா செட் பார்க்கலாம். 3வது சொன்னது நிதி. ஒரு இடத்துல ஈஸியா வருது, ஒரு இடத்துல இருந்து ஈஸியா எளிதில் கிடைக்கக்கூடிய வருவாயா இருக்குது. இதை வச்சுதான் நாங்க பண்றோம். தனியார் இருந்தபோது அவங்க சிண்டிகேட் மாதிரி அமைச்சுக்கிட்டு வருமானத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருமானம், கள்ளச்சாராயம், அண்டை மாநிலம், இந்த 3 தான் ஃபேக்டா சொன்னாங்க. இப்ப மது விற்பனையை 2 அரசுகளும் தானே மாற்றி மாற்றி விற்பனையை கொண்டுட்டு வந்தாங்க. குறிப்பா திமுக மட்டுமே நீங்க சொல்லக்கூடிய நோக்கம். இந்த ஆட்சியில நீங்க செய்தி வந்துச்சு, கரூர் மாவட்ட கலெக்டராக பிரபு சங்கர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் அதிக விற்பனை செய்த அதிகாரிக்கு பாராட்டுக்காக சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஒரு கலெக்டர் செய்யற வேலையா? ஒரு மாவட்டம் இப்ப ரீசெண்டா வந்துச்சு, ஒரு பெண் நிர்வாகின்னு நினைக்கிறேன், அவங்க மீட்டிங் போட்டு ஏன் வருமானம் குறைஞ்சதுன்னு கேட்டாங்க. ஒரு அதிகாரி செய்யற வேலையா அது? இப்ப நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. இதற்கு முன்பு நடந்திருக்கா இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல. இப்ப இது போன்ற இந்த காரணங்கள் தான் இன்றைக்கு மது விற்பனைக்கு அதிகரிக்க காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சார், இவங்களுக்கு வருவாயை எப்படி பெருக்கணும்னு தெரியல சார். மெயினா அதுதான். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒரே இடத்துல இருந்து வருமானம் ஈஸியா வருது, மது வித்துரு அப்படிங்கிற கான்செப்ட் நிட்டாங்க. வேற எங்கேயா வருவாய் பார்த்துருக்கீங்களா? டாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. வேற ஏதாவது நான் கேட்குறேன் சார், இன்னைக்கு ஏதாவது குண்டூசி தயாரிக்குதா புதுசா அரசு? பேப்பர் தயாரிக்குதா அரசு புதுசா? சொல்லுங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் குண்டூசி தயாரிக்குதா? பேப்பர் தயாரிக்குதா? எதுவுமே பண்ண. வருவாய் பெருக்குன்னு வழியே கிடையாது. எல்லாம் எங்கேயோ இருந்து வாங்குற பேப்பருக்கு நீங்க டாக்ஸ் போட்டுருங்க, எங்கேயோ இருந்து நாங்கள் வாங்குற குண்டூசிக்கு டாக்ஸை போடுறீங்க. நீங்க வருவாயை பெருக்கிறதுக்கு ஏற்பாடே பண்ணலை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த திமுக கவர்மெண்ட்டு 2006-11 காலகட்டத்தில் தான் காட்டுப்பள்ளி துறைமுகமே வந்துச்சு. அன்னைக்கு தமிழ்நாடு அரசு நினைச்சிருந்தா பக்கத்துல காமராஜர் துறைமுகம் இருக்குது, இங்க பீச் துறைமுகம் இருக்குது. இன்னைக்கு போங்க, நம்ம டோட்டல் கிலோமீட்டர் அதிகபட்சம் 25 கிலோமீட்டர்ல 3 துறைமுகம் இருக்குது. காமராஜர் துறைமுகம் பக்கத்திலேயே அதானி, அன்னைக்கு எல்என்டி, இன்னைக்கு தான் அதானி சொல்றாங்க. அன்னைக்கு எல்என்டி சார். இவங்க வரலாறு நிறைய பேர் நம்ம பேசணும், நிறைய காணொலி நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு எல்என்டி துறைமுகம் அது வந்துச்சு. நீங்க ஏன் அன்னைக்கு எல்என்டிக்கு அறிமுகம் கொடுத்தீங்க? இன்னைக்கு அதானி வாங்கிக்கிட்டான். நீங்க அதானியை டார்கெட் வைக்கிறீங்க. கிடையாது, கருணாநிதியை டார்கெட் வைக்கணும். 2006-11 காலகட்டத்தில் எல்என்டிக்கு நீங்க கப்பல் கட்டும் துறைமுகமும் இந்த துறைமுகம் கொடுத்த விளைவு இன்னைக்கு அதானி உட்காந்து தனியார் கொடுத்தா இன்னும் தனியார் வித்துட்டு போறான். ஏன் 100-200 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய துறைமுகத்தை ஏன் உங்களால் நடத்த முடியல சார்? 13 கிரேன் 15 கிரேன் இருந்தா போதும், வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் கண்ணை மூடிட்டு வரக்கூடிய துறைமுகம். இதை உங்களால பண்ண முடியல. நீங்க உட்காந்துக்கிட்டு அதானியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அடிப்படை தவறு தமிழர்கள் நிறைய இவங்க அந்த முயற்சியை எடுக்கிறது இல்லை சார். திமுகவே இருக்கட்டும், சமூக நீதி தான் பேசுவோம். அவங்க நாங்க வருமானத்திற்காக எதுவும் செய்யறது இல்லை. மக்களுக்கு சமூக நீதி, அடிப்படை உரிமைகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரணும், அதுதான் அவங்க பேசுறது. அவங்க எந்த இடத்துலையுமே நான் என்னோட அரசின் வருவாயை பெருக்குவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல. அப்ப உங்களுக்கு வருவாய் ஏது, செலவு பண்றதுக்கு பணம் ஏது, என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் வாங்க, டிரான்ஸ்போர்ட்டை பாருங்க, தரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பஸ்ஸை மாற்ற முடியல. மதுரையில் போய் பாருங்க, தரமற்ற பஸ், ஓட்ட முடியாத பஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியல ஆச்சுங்களா? மருத்துவத்துறைக்கு வாங்க, மருத்துவத்துறையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குங்களா அங்கெல்லாம் உயிரை எடுக்கிற வேலை செய்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது, கொல்லப்படுறான். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உயிரை காப்பாற்றுறதுல கொல்லப்படுறான். வேற எங்கே வேணாலும் போங்க, ரோட்ல போங்க, பாதுகாப்பு கிடையாது. அப்போ நீங்க இப்படியே நீங்க வருவாய் இல்லாம நீங்க செலவு பண்ணினீங்கன்னா அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்கும் நீங்க ரொம்ப நெருக்கடிக்கு வச்சப்படுவீங்க. அடிப்படை தேவையான கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டுரும். ஒரு கட்டத்துல மக்கள்கிட்ட வரியை சுமத்தவே முடியாது. என்ன சிஸ்டமே இல்லை சார். அப்படியே விவசாயத்துக்கு போனோமா, நீங்க உரத்தின் மூலயமா உரத்துல மானியம் கொடுக்குறாங்க பேர்ல இயற்கை விவசாயத்துக்கு வராம உரமானியம் போய் அதுல பலாயிரம் கோடி அதுல பண்றீங்க. எந்த டெவலப்பிங் கிடையாது சார். டெவலப்பிங் வரணும் சார். நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் இலவச மகளிர் திட்டம், பெண்களுக்கு ஸ்கூட்டி, இப்படின்னு நீங்க ஒரு ஸ்கீமை நீங்க கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அவங்க இன்னொரு பக்கம் நீங்க வரியை, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நீங்க வரியை நீங்க வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
இந்த நடக்குது பார்த்தீங்களா, இந்த அமைச்சர்கள் இந்த பதில தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கொலை நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும், நீங்க தான் பார்த்து இருந்துக்கணும்னு. இன்னும் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள கொலை நடக்க தான் செய்யும், நீங்க தான் பத்திரமா பார்த்து இருந்துக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அதை எல்லோரும் வரவேற்கிறோமா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். இது பேராபத்து. இவ்வளவு குற்றங்கள் நடப்பது பேராபத்து. கிராமம் தோறும் இன்னைக்கு கஞ்சா வந்திருப்பது, இது அழிவின் உச்சம். இது அழிவுக்கான அறிகுறி. ஆனா நீங்க கிராமம் தோறும் கஞ்சா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. இது ஒரு ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்படி நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க கிராமம் தோறும் கஞ்சா அப்படின்னு? இப்ப சரி, நிறைய செய்திகள் வருது இல்ல, ஏன் ஈவன் சவுக்கு சங்கர் கூட கஞ்சா வச்சுதான் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதான் சிரிக்கலாம், சிரிக்காது. நீங்க தானே சொன்னீங்க கஞ்சா இருக்குன்னு. சென்னையில இருக்குங்கிறீங்க, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க கஞ்சா இருக்குன்ட்டு. இப்ப நான் சொல்றது ஒத்துக்குது அரசு. நான் கிராமத்துல இருக்குங்கிறேன், நீங்க நகரத்துல இருக்கீங்க. ஒன்றும் வித்தியாசம் இல்லை சார். தேனியில கஞ்சா இருக்கு என்ன, அவர் வீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சென்னையில அவர் வீட்டுல இருக்குங்கிறீங்க, தேனியில அவர் வச்சிருக்கிறாருங்க. ஏன் சார் அவரை வச்சிருக்காருன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் என் ஊர்ல கஞ்சா வைக்கணும்னு சொன்னா எப்படி உங்க ஊர்ல கஞ்சான்னு சொன்னா இது என்ன விதத்துல நியாயம் சொல்லுங்க? இல்ல நான் இப்ப அதுக்கு தான் கேட்க வரேன். நீங்க பார்த்த எந்த இடத்து, இப்போ ஒரு கிராமம்னா உங்களை சார்ந்த கிராமத்துல இருக்கு அப்படின்னு அது கேட்கறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுவாக அன்றைக்கு எல்லாருமே குற்றச்சாட்டு, கிராமம் தோறும் கஞ்சா. அரசியல் மேடைகள் எடுத்தா எல்லாருமே சொல்றாங்க மது தண்ணியா ஓடுது, கஞ்சா கிராமப்புறங்கள்லயும் கிடைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாரும் வைக்கிறாங்க. அதுக்காக தான் கேட்குறேன். நீங்க ஒரு ஸ்டூடியோ வச்சு யூடியூப் சேனல் நடத்துறீங்க, உங்களுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்ம காலையில் எழுந்த உடனேயும் இன்னைக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்து நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்கணும், அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லணுங்கிற கருத்தோட உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் எங்கள் பேட்டியை நீங்கள் ஒளிபரப்பு. நாங்கள் அப்படி இல்லை. 5 ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறோம். 100 வருஷத்துக்கு தேவையான 200 வருஷத்துக்கு தேவையான சாதனைகள்லாம் மக்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். எங்களுக்கு அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் பார்ப்போம். எங்கள் கண்ணோட்டம் அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தனை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகமாக தான் பார்க்க தோணும். இங்கே புதுசாக எங்கள் ஊருக்குள்ள வந்துட்டானா, நம்ம அப்படி ஒரு ஆட்சியை நம்ம நிர்வாகத்தை வச்சிருந்தோம் 5 ஆண்டுகள். நம்ம கிராமத்தில் எந்த திருட்டுமே இல்லை, மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது எங்கள் பார்வையெல்லாம் மாறி இருக்குது சார். என்னங்க இந்த ஆட்சியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இயல்பாக வந்துருது. இது என்ன யாருமே தனிப்பட்ட விரோதம் இல்லை, தனிப்பட்ட குறையும் இல்லை, இது இயல்பான விஷயம். இவ்வளோ பட்டியல் வச்சிருக்கேனே சார். நானே வழக்கு போகிறேன் ஹைகோர்ட்டில், சமூக பாதுகாப்பு குழு ஆரம்பிங்க கிராமத்தோறும் அப்படின்னு சொல்கிறோம். அரசு அதுக்கு மறுத்தது, அது வேற பிரச்சனை. கோர்ட்டு இருக்கட்டும், நம்ம வேணுங்கிறோம். ஏதாவது ஒரு ரெமெடி கொடுங்க, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. எங்க இருக்காங்க சொல்லுங்க. உங்க ஊருக்கு ஒரு காவலர் பொறுப்பாளர் இருக்கார், உங்களுக்கு தெரியுமா பேரு? தெரியாது. நீங்க இவ்வளவு பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியல. என் ஊருக்கு எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிறாங்க, அவங்க வர்றாங்களா? இப்ப நீங்க கேக்குறீங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவலர் இருக்காருன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா காவலர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படணும். குறைஞ்சபட்சமா இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்துல எடுத்துட்டா ஒரு 20 பேர் இருப்பாங்க. இல்லை நம்ம சப்ஜெக்ட் டைவர்ட் பண்ண வேணாம் சார். நீங்க சொல்றது ஒரு கிராமத்திற்கு ஒரு காவலர் இருப்பாருங்கிறீங்க. இப்ப என் கிராமத்தை ஒரு காவலர் கண்காணிக்கிறாரு, நான் மறுக்கல. அவருக்கு எத்தனை கிராமங்கள் கொடுத்துருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவருக்கே கிட்டத்தட்ட 3 பஞ்சாயத்து 4 பஞ்சாயத்து ஒரு காவலருக்கு கொடுத்தா அந்த காவலரால் எப்படி இதை வந்து ஒரு மேற்பார்வை பண்ண முடியும்? இப்படியே போனா நீங்க சொல்லுவீங்களா ஒரு கலெக்டர் எப்படி ஒரு மாவட்ட நிர்வாகிக்கு கேள்வி கேட்பீங்க போல இருக்க. ஒரு பிரச்சனைங்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் தானே பார்க்கணும். நம்ம ஒன் சைடு ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாதுல்ல, பாதிக்கப்படுற பக்கம் மட்டும் பார்க்க கூடாதுல்ல. அதே நேரத்துல அவங்களோட கஷ்டங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பார்த்தாதான் இதற்கான தீர்வு. நீங்க இப்படியே போனீங்கன்னா பாவம் கலெக்டர் எப்படிங்க 400 பஞ்சாயத்துக்கு எப்படிங்க பாப்பாரு? ஒரு எஸ்பி எப்படிங்க 400 பஞ்சாயத்து பாப்பாரு? ஒரு போலீஸ் எப்படி 3 பேர் நாங்க ஒரு தலைவர் எப்படி ஊரை பாப்பாரு? ஒரு தலைவர் கலெக்டர் இல்ல கலெக்டருங்கிறது தனிநபர். ஒரு ஆள், அவருக்கு கீழே படிநிலையில பல ஆள் இருப்பாங்க. அடுத்து தாசில்தார் அப்படின்னு படிநிலையா வர்றாங்க. நான் சொல்றது கடைநிலை ஊழியர். காவல்துறையில ஒரு கடைநிலை காவலர், அவருக்கு கீழே ஆள் கிடையாது. அவரே நேரடியா பணியில இறங்கணும், களத்துல இறங்கணும். ஒரு 4 பஞ்சாயத்து ஒரு காவல் நிலையத்துல இருந்து 4 பஞ்சாயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவரால் எப்படி அதை பார்க்க முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. காலையில வந்துடுறாரா? கண்டிப்பா கையெழுத்து போட்டுறாரா? கையெழுத்து பண்ண ஒரு வேலை எங்க இருக்கணும்? என் ஊர்ல இருக்கணும். அவருக்கு என்ன ஸ்டேஷன்ல வேலை? என் ஊருக்கு வராரா? என் ஊருக்கு வரதே இல்லையா சார்? என் ஊருக்கு தான் வரணும். இன்னைக்கு ரவுண்ட்ஸ் வராங்க. எதுக்குன்னா இன்னைக்கு